இட்லி கடை படத்தில் தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், சமுத்திரகனி, ராஜ்கிரண் போன்ற பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். கதை முருகன் என்பவரை சுற்றி நகர்கிறது. அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த பின் தந்தை ராஜ்கிரண் இறந்ததும் சொந்த ஊருக்கு திரும்பி இட்லி கடையை ஏற்றுக்கொள்கிறார். முதல் பாதி படம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது. தந்தை மகன் பாசத்தை உணர்ச்சி மிகுந்த வகையில் காட்டுகிறது. குடும்ப வேர்களின் மதிப்பை சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. ராஜ்கிரண் நடிப்பு மனதை நெகிழ வைக்கும் வகையில் இருக்க, தனுஷ் தனது இயக்குனர் திறமையுடன் கதையை அழகாக கையாள்கிறார். நித்யா மேனன் தனது இயல்பான நடிப்பால் கதாநாயகிக்கு பாசமும் ஆழமும் சேர்த்துள்ளார். அருண் விஜய் கதையின் வலிமையான எதிரியாக வேடமேற்று தேவையான தீவிரத்தையும் தாக்கத்தையும் கொடுத்துள்ளார். ஷாலினி பாண்டே சிரிப்பும் சுவாரஸ்யமும் தரும் வேடத்தில் சிறப்பாக திகழ்கிறார். சத்யராஜ், சமுத்திரகனி ஆகியோர் தங்கள் அனுபவத்தால் கதையை வலுப்படுத்துகின்றனர். ஜி.வி. பிரகாஷின் இசை, சுவையான உரையாடல்கள், இயற்கை காட்சிகள் ஆகியவை முதல் பாதியை சிறப்பாக்குகின்றன. இரண்டாம் பாதியில் சில முக்கியமான காட்சிகள் படத்தை முன்னோக்கி இட்டுச் செல்கின்றன. முருகன் தனது தந்தையின் கனவுகளை காப்பாற்ற போராடும் காட்சிகள், ஊரினரை ஒருங்கிணைக்கும் தருணங்கள், வில்லனுடன் மோதும் காட்சிகள் என பல இடங்களில் உணர்ச்சி மற்றும் தாக்கம் நிறைந்துள்ளது. குறிப்பாக தந்தையின் நினைவுகளை நினைத்து முருகன் மனம் உடையும் காட்சி பார்வையாளர்களின் மனதை நெகிழ வைக்கிறது. இசையில் ஜி.வி. பிரகாஷ் சில பாடல்களை மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைத்திருக்கிறார். குடும்ப பாசம் மையமாக கொண்ட மெலோடி பாடல் அதிகம் பேசப்படுகிறது. பின்னணி இசை காட்சிகளின் உணர்ச்சியை வலுப்படுத்துகிறது. ஒளிப்பதிவு கிராம சூழலை இயல்பாகவும் அழகாகவும் காட்டுகிறது. குறிப்பாக இட்லி கடையின் காட்சிகள் பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் இருக்கின்றன. சில இடங்களில் இழுத்தடித்தாலும் மொத்தத்தில் தொழில்நுட்ப அம்சங்கள் கதைக்கு ஏற்றபடி நன்கு அமைந்துள்ளன. அதே நேரத்தில் இட்லி கடைக்கு சில குறைகளும் உள்ளன. இரண்டாம் பாதியில் கதை பழக்கமான ஹீரோ வில்லன் மோதல்களாக மாறுவதால் பார்வையாளர்கள் எளிதில் கணிக்கக்கூடியதாக உணர்கிறார்கள். சில துணை கதாபாத்திரங்களுக்கு போதிய வளர்ச்சி இல்லை. மேலும் எதிரணி கதாபாத்திரம் ஆழமின்றி சித்தரிக்கப்பட்டுள்ளது. 147 நிமிட ஓட்ட நேரம் காரணமாக சில காட்சிகள் நீளமாகி படத்தின் வேகம் குறைகிறது. மொத்தத்தில் இட்லி கடை ஒரு பாசமும் உணர்ச்சியும் நிறைந்த குடும்ப நாடகம். புதுமையை நாடுவோருக்கு சற்று சாதாரணமாக தோன்றினாலும் எளிமையான கதை, மனதை விடும் நடிப்பு, இசை, கிராமிய சூழல் ஆகியவற்றால் குடும்பத்துடன் பார்க்க ஏற்ற படமாகும்.